ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். பாருங்கள், நம்ம தொடர்ந்து இந்த டிவிக்கு ஆட்சியில் எல்லா ஏரியாக்களையும், அதாவது ஒரு சில ஏரியாக்களில் பவர் கட் ஆயிடுச்சுன்னு நிறைய வீடியோஸ், நிறைய நியூஸ் பார்த்துட்டே இருக்கோம். மக்களெல்லாம் பயங்கரமாக கரண்ட் இல்லாமல் நைட்டு தூங்க முடியாமல் அவதிப்படுறாங்க அப்படின்னு. நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு ஐயோ பாவம், இந்தளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸாக இருந்து பார்த்து பரிதாபப்பட்டோம். ஆனால் இதே நிலமை எங்களுக்கும் வந்துருச்சு. எங்கள் ஏரியாவிலையும் தொடர்ந்து பவர் கட் ஆகிட்டே இருக்குது. ஐயோ அப்பா, முடியவே இல்லை, டெய்லி தூங்கவே இல்லை. நேற்றுலாம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 1:20க்கு போன கரண்ட்டு ஒரு 3 o'clock தான் வந்தது. சுத்தமாக தூங்கவே முடியலை. எப்படி இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, நைட்டு தூங்கி காலையில் எழுந்து ஆஃபீஸ்க்கெலாம் போகிறதுன்னு தெரியலை. இந்த கவர்மெண்ட் தொடர்ந்து ஏன் இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கு? ஏதாவது இதுக்கான ஸ்டெப்ஸ் ஏதாவது எடுக்கணும். எடுக்காமல் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தெரியல. ஆனால் நியூஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அமைச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான இந்த பவர் கட்டு திமுக ஆளுங்களை சேர்ந்த நபர்களே வேணும்னே பவர் கட் பண்ணுற வேலையை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் டிஎம்கே கவர்மெண்ட் மேலே தான் பழைய தூக்கி போடுறாங்களே தவிர, மக்களோட கஷ்டம் என்ன, அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, குழந்தைங்கள வச்சுட்டு தூங்க முடியாமல் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற அந்த பாதிப்பை உணர்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த அரசு தொடர்ந்து இதே மாதிரி போயிட்டு இருந்தது அப்படின்னா மக்களோட நிலைமை என்ன கேள்விக்குறிக்கு ஆகும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இதே நிலைமை என்றைக்கு மாறும் அப்படின்னு தெரியல. மாற்றம்னு சொல்கிறாங்க. இதுதான் மாற்றமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு நாள் கரண்ட்டு போனாலே, அதாவது ஒரு 10 நிமிஷம் கரண்ட்டு போனாலே நம்மளால் இருக்க முடியல. ஏன்னா சென்னையில் மரங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக பில்டிங்ஸ் தான். இப்படி இருக்கும்போது காற்று எங்கேருந்து வரும்? நம்ம ஏதோ அவனுக்குள்ள வச்சு வேக வைக்கிற மாதிரி ஹாட்டாக இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் கரண்ட்டு போயிடுச்சு, இந்த சம்மர் சீசனில் கரண்ட்டு போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த கவர்மெண்ட் இதுக்கான தகுந்த நடவடிக்கையை எடுத்து மக்களுக்கு இந்த பவர் சப்ளை பண்ணுற வேலையை பண்ணும் அப்படின்னு நம்பலாம். பார்க்கலாம், இந்த டிவிக்கு கவர்மெண்ட் தொடர்ந்து இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்குமா, இல்லை ஏதாவது ஸ்டெப் எடுக்குமா அப்படின்ட்டு. தேங்க்யூ.